என்னோடய பின்பக்கம் தெரிகிற பனைமரங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பிறந்தது கேஜி சாமி பிறந்த இடத்துல எங்கள் வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 22 பனைமரத்துக்கு மேலே இருந்தது. நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அதோட அதிகமாகவே இருந்திருக்கும். எங்கள் இடத்தோட சுற்றி அந்த பவுண்ட்ரி வால்னு சொல்கிற இடம் ஃபுல்லாக பனைமரங்கள் இருந்தது. அந்த பனைமரம் தான் கேஜி சாமிக்கு என்ன சொல்லப்போனால் எங்கள் குலத்தொழில் பனைமரம் ஏறுற குடும்பம்னாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கேஜி சாமிக்கு உணவாக அமைஞ்சது பனை மரம் தான். பனை மரத்துலேருந்து கிடைக்கிற நொங்கு சீசனில் நொங்கு தான் அவரோட காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு. பழமாக பழுத்துருச்சுன்னா 3 வேளையும் பழம்தான் கேஜி சாமியோட உணவு. பழத்துக்கு அடுத்து கிழங்கு வர காலங்களில் 3 வேளையும் கேஜி சாமிக்கு பனங்கிழங்கு தான் உணவு. அந்த மாதிரியான வறுமை அதோட தாக்கத்தை வந்து இப்போ நல்லா வசதியாக இருக்கிற காலங்களில் கூட கேஜி சாமிக்கு அந்த பனங்கிழங்கை பார்த்துட்டா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த மூஞ்சில் இனம் புரியாத ஒரு அந்த ஹாப்பினஸை வந்து வெளியே சொல்ல மாட்டார். நாங்கள் அதை அப்போ பார்த்தப்போ புரியல, இப்போ புரியுது அதோட டெப்த் என்னான்ட்டு. பனங்கிழங்கை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாகப்படுவார். அந்த பனங்கிழங்கை கையில் கொடுத்தோம்னா அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு அதை உரிச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த எந்த அளவுக்கு அதை சாப்பிட்டு அதை அனுபவிச்சிருப்பாருன்னா கரகரன்னு 6 எடுத்து கடகடன்னு சாப்பிடுவார். ஸோ அந்த அளவுக்கு பனைமரம் எங்கள் குடும்பத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இது இந்த வறுமை, அந்த வறுமையை வந்து மெஷர் பண்ண முடியாத வறுமை. அப்போ தான் நினச்சி பார்க்குறோம், காமராஜர் எதுக்காக மத்தியானம் சோறு போட்டார், ஒரு வேளை சோறுனாலும் மக்கள் சாப்பிட்ணுங்கிறதுக்காக போட்டதுக்கு காரணம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் அந்த காலத்தில் நிறையா இருந்திருக்கிறாங்க. அப்படி படித்து அவர் படிப்பு முடியறதுக்கு முன்னாடி அவரோட உடன்பிறப்புகளை பற்றி சொல்லணும். என்ன, அவரோட 3 வயசோ 5 வயசோ இளையவர் வந்து கலிய பெருமாள் என்ன சொல்லி மீனாம்பாள் கனகசபைக்கு பிறந்த 2 பேர். ஒன்று கேஜி சாமி, அவரோட உடன்பிறப்பு கலிய பெருமாள். இந்த 2 பேரும் மீனாம்பாளோட வாரிசுகள். அந்த மீனாம்பாள் வந்து கேஜி சாமியோட 10வது வயதில் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கனகசபை 2வது திருமணம் செய்து கொள்கிறார். தெய்வானை அம்மாங்கிறது வந்து சிற்றன்னை கேஜி சாமிக்கு 10 வயசுக்கு மேலே வளர்த்த அன்னைன்னா தெய்வானை அம்மாள். அந்த தெய்வானை அம்மாவுக்கு யோகலட்சுமி என்கிற ஒரு மகள், கலைவாணி இன்னும் ஒரு மகள், மதிவானன்னு ஒரு மகன், 3 பேர். அவங்களும் வந்து கேஜி சாமியோட உடன்பிறப்பு நாங்கள் இப்பயும் நினைக்கிறோம். இப்பயும் எங்களோட சொந்தம், இரத்த தொடர்பு உள்ள சொந்தம்னு இருக்கிற சொந்தங்கள் அவங்க மட்டும்தான். மீதி எல்லா இரத்த சொந்தங்களும் எங்கள் குடும்பத்துக்கு இல்லைங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம். ஏன்னா என்னோடய அம்மா சைடு, அப்பா சைடு இந்த சொந்தங்கள் இருக்கிறாங்க. அம்மா சைடு என்ன சொல்லும்போது என்னோடய அம்மாவோட தாய் தகப்பன் எனக்கு அப்புறம் யாருமே கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரே பொண்ணுங்கிறதுனால அந்த இரத்த சொந்த தொடர்பு அங்கேயே அறுந்து போகுது. ஸோ இப்போ இருக்கிற இந்த 3 பேர் தான் எங்களோட இரத்த சொந்தம். கேஜி சாமியோட உடன்பிறப்புகள் கூட எப்படி அவர் பழக்கம் இருந்தது, எப்படி இருந்தார், எப்படி பிஹேவ் பண்ணாருங்கிறத எங்கள் அத்தை, அதாவது யோகலட்சுமி வந்து சொல்கிற ஒரு ஆடியோ கூட இதில் லோட் ஆகும், பார்க்கலாம், நீங்கள் கேட்கலாம். ஒரிஜினலாக கேஜி சாமியோட ஒரிஜினல் பேர், இயற்பெயர்ங்கிறது நாராயணசாமி. அவரோட ஜாதகத்தில் ஒரிஜினலாக எழுதப்பட்ட பேர் வந்து நாராயணசாமி. அவரோட தம்பி, அதாவது மீனாம்பாளோட 2வது மகன் பேர் கலிய பெருமாள்ங்கிறதும் அதோட ஒரிஜினல் பேர், அவரோட ஒரிஜினல் பேர் நாராயணசாமிங்கிறவர் அன்னைக்கு. அவர் தான் பிற்காலத்தில் கேஜி சாமி. ராமானுஜங்கிறது தம்பி. அந்த ராமானுஜம் தான் பிற்காலத்தில் கலிய பெருமாளாக மாறினாங்க. இந்த 2 பேரும் வந்து கேஜி சாமியோட 5 வயசு வரைக்கும் இந்த பேர்லேயே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோயில் போய் அந்த கோயிலில் யாரோ பேரை மாற்ற சொன்னதுனால கோவிந்தசாமி கலிய பெருமாள்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த இயற்பெயர் மாறி நாராயணசாமி கோவிந்தசாமியாக அறியப்பட்டு கோவிந்தசாமி கலிய பெருமாளாக மாறுறாரு, கேஜி சாமியாக மாறுறாரு. ஸோ இந்த வளர்ப்புகளில் இன்னும் அந்த இளமை காலங்களை பற்றியும் வறுமையை பற்றியும் சொல்லணும்னா, இளமை காலத்தில் வறுமைங்கிறத இதுக்கு மேலே நான் சொல்ல வேணாம், தவிர்க்கிறேன். வறுமையோட டெப்த், வறுமைன்னு எழுதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுத முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதிங்க. அது கேஜி சாமியோட வறுமை.
அது ஒவ்வொரு நேரத்துலேயும் அனுபவிச்சிருக்கிறாரு. அதாவது மெட்ரிக் லெவலில் ஃப்ரெஞ்சில் படிக்கிற வரைக்கும் காரைக்கால் வரைக்கும் நடந்து வந்து தான் படிச்சிருக்கிறாங்க. அது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்தினதே கிடையாதான். ஸ்கூல் இல்லைன்னா மட்டும் ஸ்கூலுக்கு போகாமல் இருப்பாங்களாம். அதுவும் கொஞ்சம் வளர்ந்து பெரியவர் ஆனதுக்கப்புறம் ஸ்கூல் இல்லைனாலும் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வருவாராம் சும்மானாலும். இப்படி படித்தவர் தான். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, எப்படி ஒரு மரமேறும் தொழிலாளியோட மகன் இந்த அளவுக்கு எஜுகேஷனில் ஆர்வம் வந்தது என்ன பார்த்தா, மீனாம்பாள் என்கிற அவங்களோட எஜுகேஷன். அவங்க வந்து அந்த காலத்தில் நல்லா படித்த ஒரு பெண்மணியாக. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்களோட ரூட் என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கிடைச்சிதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து ரொம்ப பெரிய எஜுகேஷன் நல்லா படித்தவங்க. அவங்க கல்யாணமாகி கனகசபை கூட வந்ததுக்கப்புறம் கனகசபை ஒன்றுமே படிக்காத ஒரு மனுஷன் மரமேறும் தொழில் செஞ்சவரை சுத்தமாக மாற்றி அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அவ்வளோதையும் தன் கணவருக்கு சொல்லி கொடுத்தவங்களாம். எல்லாம் அவங்க படித்த விஷயங்கள்லாம் கணவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் முதல் மகனுங்கிறதுனால கேஜி சாமிக்கும் நிறையா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து கேஜி சாமியோட இளமை காலம் 10 வயசு வரைக்கும் அவர் படித்த அவ்வளோ விஷயத்துக்கும் மீனாம்பாள் மட்டுமே காரணம். இப்போ பேசும்போது கூட மனவளக்கலையை பற்றி பேசும்போது எல்லா ஸ்பீச்லேயும் ஆல்மோஸ்ட் ராமாயணம், மகாபாரதம், இன்னும் புராணங்கள், பெரிய புராணம், அது இதுன்னு நிறைய மேற்கோள் காட்டுறாரு. அப்படி மேற்கோள் காட்டுறதெல்லாம் பிற்காலத்தில் அவர் படித்து தெரிஞ்சுக்கிட்டாரா என்ன, அவர் அந்த 10 வயசுக்குள்ளேயே மீனாம்பாள்கிட்டருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான். அவ்வளோ டெப்த்தாக கற்றுக்கிட்டுருக்கிறாரு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அணுவாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த 10 வருஷத்துக்குள்ளே. ஸோ அவருடைய இளமைக்கால கல்வி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப வாஸ்டாகவும் ரொம்ப டெப்த்தாகவும் இருந்ததுக்கு காரணம் அவங்க அம்மா, முதல் அம்மா மீனாம்பாள். அந்த தாக்கம் தான் என் தம்பியோட பொண்ணுக்கு மீனான்னு பேர் வச்சார். ஸோ இந்த மாதிரி அவரோட இளமை காலங்கள் வந்து ரொம்ப 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 சுவாரஸ்யமான விஷயம் எங்களுக்கெல்லாம். அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், இப்படிலாம் இருந்திருக்கிறாரேன்னு சொல்லி. இதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் லெவல்ங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி மெட்ரிக் மாதிரி ஃப்ரெஞ்சில் படிக்கும்போது ரொம்ப நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ரொம்ப ஹை மார்க்கில் ஸ்கோர் பண்ணதுனால உடனே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்குது. அந்த காலகட்டத்தில் 19 வயசில் அவர் காரைக்கால்லேருந்து மைக்ரேட் ஆகி வேலை நிமித்தம் பாண்டிச்சேரி நெட்டப்பாக்கம்ங்கிற ஊரில் வந்து நெட்டப்பாக்கம் ஸ்கூலில் வாத்தியாராக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணும்போது சனி ஞாயிறு எப்போயாவது 2 நாள் 3 நாள் தொடர்ச்சியாக லீவு கிடச்சிதுன்னா பாண்டிச்சேரியிலேருந்து சைக்கிளில் காரைக்கால் வந்துட்டு காரைக்கால்லேருந்து சைக்கிளில் பாண்டிச்சேரி போகிறது சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம். ஸோ அதனால் உடல் உழைப்பும் மனதைரியம்ங்கிறது கேஜி சாமிக்கு சின்ன வயசுலேருந்து இருந்த விஷயம். அந்த தைரியங்கிறது வந்து பிற்காலத்தில் வரல, சின்ன வயசுலேருந்தே தைரியமாக இருந்த மனுஷன். ப்ளஸ் அந்த எஜுகேஷன் முடித்து வாத்தியார் வேலைக்கு போனப்போ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, 60 ரூபா வந்து அப்போதைய சேலரியாம். அந்த 60 ரூபா வந்து ரொம்ப பத்தாமல் கஷ்டமாக இருந்திருக்குது. அந்த பணம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மீதி பணத்தை வச்சு செலவு பண்ணி அவர் தனியாக தங்கி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்னு சொல்கிற இந்த LDC UDCக்கு கன்வர்ஷன் நடந்திருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க வேணுன்னா மைக்ரேட் ஆகி அவங்க LDC ஆகிடலான்ட்டு. அப்படி LDC ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே என்ன இந்த வாத்தியார் வேலையை உதறிட்டு LDC ஆகிருக்கிறாரு. ஏன்னா 90 ரூபா சம்பளமாக. வாத்தியார் வேலைக்கு கம்மியாக அந்த காலத்தில் சம்பளம் இருக்குது, LDCக்கு சம்பளம் அதிகமாக இருந்திருக்குது. அந்த ஒரே காரணத்துக்காக மைக்ரேட் ஆகிருக்கிறாரு. அந்த மைக்ரேட் ஆகும்போது தான் காரைக்காலுக்கு திரும்பி வந்திருக்கிறாரு. இந்த காரைக்காலில் வந்து அவரோட ஜாப் எங்கே அமைஞ்சுது என்ன, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் LDCயாக அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்த போர்ட்ஃபோலியோ சம்திங் ஃப்ரெஞ்சில் ஒன்று சொல்லுவாங்க அமீனான்னு சொல்லிட்டு. அமீனான்னா அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, இன்ஸ்பெக்டர்ஸ்னு சொல்லலாம். எதுக்கு இன்ஸ்பெக்டர்ஸ்னால் இந்த கள்ளத்தனமாக கல் விற்கிறது, கள்ளத்தனமாக சாராயம் விற்கிறவங்களை கண்டுபிடிச்சி பிடிக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுற வேலை. ஸோ இந்த ஜாபில்
வந்து சேர்ந்துருக்கிறாரு. இந்த ஜாபில் வந்து சேர்ந்து ஜாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவரோட கிளாஸ்மேட், கூட படித்த நண்பர், சின்ன வயசுலேருந்தே அறிமுகமான நண்பர், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ராமச்சந்திரன் கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அனுபவம் அப்போ தான் அவருக்கு கிடச்சிருக்குது. ஏன்னா ராமச்சந்திரன் எல்டிசியாக அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டு ஒரு கோர்ட் கேஸுக்காக ஜட்ஜி மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அப்பியர் ஆகிறதுக்காக கலெக்டரோ சப் கலெக்டரோ இவங்களுக்கு அத்தன்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் அந்த கேஸை அட்டன் பண்ணிட்டு வாங்கன்ட்டு. அந்த கேஸுக்காக கவர்மெண்ட் தரப்பில் இவங்க 2 பேரும் போய் ஜட்ஜிக்கு முன்னாடி ஆஜராகணும். அப்போ ஜட்ஜிக்கு முன்னாடி போய் ஆஜராகிறதுக்கு உட்காந்துருக்கும் போது, வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருக்கும் போது வேதாத்திரி மகரிஷி காரைக்காலில் வந்து தங்கி சில ஆன்மீக நோட்டீஸ், சின்னதாக அந்த காலத்தில் நோட்டீஸ் அடித்து ஊர் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டில் போய் கொடுப்பாங்க, பைக் வச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோட்டீஸ் அடித்து கையில் வச்சுருந்துருக்கிறாரு ராமச்சந்திரன். அதை ஃபைலில் வச்சுக்கிட்டு இவர் பக்கத்தில் உட்காந்துருந்தவர்கிட்ட கோர்ட்டில் சைலண்ட்டாக உட்காந்துருக்கணும், பேசலாம் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த நேரம் அந்த நோட்டீஸை தூக்கி கேஜி சாமி கையில் கொடுத்துருக்காரு. கேஜி சாமியும் வேறு வழியே இல்லையே, அங்கே உட்காந்துட்டு போர் அடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லி படிச்சிருக்காரு. அப்போ வேதாத்திரி மகரிஷி காரைக்கால் சீமாஞ்சாமி மடத்தில் தினம் சரி சாயந்தரம் 6 மணிக்கு தொடர் சொற்பொழிவு ஆற்றுறார்னு போட்டிருந்துருக்குது. இந்த காலகட்டங்களில் கேஜி சாமியோட இன்னொரு சைடு சொல்லணும்னா, கேஜி சாமி வளர்ந்துகிட்டே வந்தார், படித்தார், வேலைக்கு போனார். ஆனால் அவரோட கேரக்டர் என்ன பார்த்தா நான் நிறையா சொல்ல விரும்பலை, சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லலாம். எப்படிலாம் ஒரு மனுஷன் இருக்கக்கூடாதோ அப்படிலாம் இருந்திருக்கிறாரு. அதாவது குடி, புகைப்பிடிப்பது, இன்னும் இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் மொத்தமாக இருந்திருக்குது கேஜி சாமிகிட்ட. ஏன்னா வளர்ந்த விதம், அவங்க அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்ட விதங்கள், அந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டங்களில் கொண்டிச்சேரிங்கிற கிராமத்தில் இருந்த அவங்களோட வளர்ப்பு, சிநேகிதம், இதெல்லாம் அவர் அப்படி மாற்றி வச்சுருந்துருக்குது. பொதுவாக ஒரு கரடுமுரடான ஒரு பயங்கர கோபக்காரனான ஒரு இளைஞராக இருந்திருக்கிறாரு. மீசை வந்து மற்றவங்க அவரை மதிக்கணும், ஒரு எளிமையான குடும்பத்தில் இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக, மரியாதை இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, சுயமரியாதை, மற்றவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காகவே மீசையை ரொம்ப பெரிய மீசையாக முறுக்கி வச்சுருப்பார். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன குழந்தையாக பார்த்துருக்குறேன். அவரை கோட்டிச்சேரியில் அந்த கிராமத்தில் நாங்கள் இருந்த தெருவில் எல்லோரும் அவரை அடையாளப்படுத்துறது எப்படின்னா, ஏன்னா நிறைய கோவிந்தசாமி இருக்கிறதுனால இவரை வந்து பெரிய மீசை கோவிந்தசாமினே பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பெரிய மீசன்னா அது கோட்டிச்சேரியில் அந்த காலகட்டங்களில் கேஜி சாமி மட்டும்தான். ஸோ இப்படி கரடு முரடான ஆளாக மட்டும் இல்லாமல் தீக்கா, அந்த காலத்தில் பெரியாரோட எழுச்சி அதிகமாக இருக்கிறதுனால தீக்காவோட தொடர்பு, தீக்காவோட பிரச்சாரங்கள், திமுகவின் கொள்கைகள்ங்கிற விஷயம் அந்த காலத்தில் ரைஸ் அப் ஆகிட்டுருக்கிற காலங்கள்னால அந்த ஒரு விஷயம் தாக்கம் ஏற்படுத்தின கேஜி சாமியாக இருந்திருக்கிறாரு. அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையில் தீவிரமாக இருந்திருக்கிறாரு. இப்போ தான் இந்த நோட்டீஸ் அவர் கையில் கிடைக்குது. அதை படிச்சுட்டு சும்மா தூக்கி உரமாக வச்சிட்ருக்கிறாரு. இதே ஒரு சாதாரண இடமாவோ சாதாரண நேரமாக இருந்தால் அந்த நோட்டீஸை நான் கசக்கி தூக்கி போட்டிருந்துருப்பேன். கொடுத்தது வந்து என்னோடய நல்ல நண்பர். அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த நோட்டீஸை அவர் கையில் கிழிச்சு கொடுக்கலண்ணா. இன்னொரு ஒரே காரணம், அந்த கோர்ட்டில் நான் எதுவும் சத்தம் போட்டு அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட்டோ இல்லை பேசவும் முடியாது. அதனால் சைலண்ட்டாக வாங்கி வச்சுட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் 5:30 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு அந்த வழியாக தான் நான் கோட்டிச்சேரிக்கு போகணும். அப்படி போகும்போது அந்த சாமியார் இந்த மடத்தில் தானே இருக்கிறதா ராமச்சந்திரன் நோட்டீஸ் கொடுத்தாரு. ராமச்சந்திரன் கோச்சிக்கு போகிறாரு, நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரலன்ட்டு. சரி, அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு இந்த சாமி என்ன தான் வளர்றாரு அதை பார்த்துட்டு போவோன்னு அந்த மடத்து உள்ளே போனேன். அந்த மடத்து உள்ளே போனோடனே அவர் நடத்திக்கிட்டு இருந்த தலைப்பு வந்து கடமை என்ன நினைக்கிறேன், கடமைங்கிற தலைப்பில் வேதாத்திரி மகரிஷி ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கும்போது இவர் போய் உட்கார்றாரு. எல்லோரும் சைலண்ட்டாக உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்களே ஏன்னு நானும் ஒரு ஓரமாக இருந்து கேட்டேன். அப்படி கேட்க உட்காந்து கேட்க லயிச்சு கேட்டேன். லயிச்சு போனோடனே ஒரு கடமைங்கிற ஒரு சப்ஜெக்டை ஆன்மீகத்தில் இப்படி சொல்ல முடியுமா எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஆச்சரியமாக இருந்தோடனே எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து கடமைங்கிற இந்த சப்ஜெக்டை இப்படி பேச முடியுமான்னு அது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருந்தது. மறுநாள் சாயந்தரம் போனேன், உடனே தீட்சை வாங்கினேன்.
அன்னையிலேருந்து 1969 அக்டோபர் 4 கேஜி சாமிங்கிற ஒரு கரடுமுரடான கோவிந்தசாமிங்கிற கரடுமுரடான மனிதர் டோட்டலி என்டையர்லி 180 டிகிரி அப்படியே அன்றைக்கி ஒரே நாளில் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டு கேஜி சாமியாக மாறி இருக்கிறார். ஒரே நாள், ஒரே அறிமுகம். இது இந்த 180 டிகிரிங்கிறத வந்து நான் ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக சொல்லிட்டேன். எவ்வளோ மோசமான கோவக்காரு என்ன, எங்கள் அம்மா ஒரு நாள் தவறாமல் அடி வாங்கியிருக்கிறாங்க. ஒரு நாள் தவறாமல் சண்டை நடந்துருக்குது. சிற்றன்னை கூட ஒரு நாள் தவறாமல் சண்டை நடந்துருக்குது. ஒரு மோசமான லைஃப் ஸ்டைலில் மோசமான லைஃப்பை லீட் பண்ணியிருக்காரு. சின்ன மீன் வச்சா ஏன் பெரிய மீன் இன்றைக்கி வைக்கலன்னு சண்டை போடுவாராம். பெரிய மீன் வச்சா ஏன் சின்ன மீன் குழம்பு வைக்கலன்னு சண்டை போடுவாராம். மட்டன் சமைச்சா இப்படி ஏன் சமைச்சிருக்குங்கன்னு சண்டை போடுவாராம். அதாவது சண்டை போடுறதுக்குன்னு காரணம் இல்லாமல் சண்டை போடுவாராம். அவ்வளோதான் அடி. அப்படி இருந்த ஒரு மனுஷன் ஒரே அறிமுகத்தில் ஒரே நாளில் அக்டோபர் 4ஆம் தேதி 1969 மாறி இருக்கிறார். அதுக்கப்புறம் 40 வருடம் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இல்லாமல் நிறைய இன்சிடெண்ட் இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு.